ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் 19ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. நாளைக்கு தான் உங்களுக்கு இந்த புக்கிங்கான கடைசி வாய்ப்பு. ஸோ மிஸ் பண்ணாம புக் பண்ணுங்க. இந்த புக்கிங்ல இருக்க முக்கியமான விஷயத்தையும் அது கூடவே டிடிடிலேருந்து லேட்டஸ்ட்டாக என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, கூட்ட நிலவரம் எப்படி இருக்குது, எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்களும் ரீசெண்டாக திருமலைக்கு தரிசனம் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணணும். இல்லை நீங்கள் எலக்ட்ரானிக் டிப்ல ஏதாவது செலக்ட் ஆகி ஆர்ஜித சேவால ஏதாவது நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்க, தரிசனம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த சுப்ரபாத சேவா, தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதலபாத பத்மாராதனா, திருப்பாவாட சேவா இந்த மாதிரி சேவாக்கள்ல ஒரு தடவையாவது நம்ம மூலவரை பாத்திர மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணக்கூடியவங்க, பல வருஷமா எலக்ட்ரானிக் டிப் ட்ரை பண்றவங்க இன்னுமுமே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சேவா எப்படி நடக்கும், ஸோ இந்த சேவாவுக்கு போனோம்னா இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆல்ரெடி நீங்கள் அந்த சேவா அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா டைம் கிடைக்கும் போது கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அது பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கான தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பொறுத்த வரைக்கும் முதல் புக்கிங்காக எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது நாளைக்கு காலையில் 10 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வெப்சைட்லேயும் பண்ணலாம், ஆப்லேயும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டில் உங்களோட மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இந்த ஹோம் பேஜில் உங்களுக்கு ஜஸ்ட் இந்த லிங்கையும் கிளிக் பண்ணி வரலாம். இல்லை ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷனே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம இந்த பேஜுக்கு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து கண்டினியூ கொடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நம்ம 2 பிளிகிரிம்க்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு கூட நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட வில்லிங் தான் இது. ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றனால இதில் செலக்ட் ஆனால் தான் நமக்கு கன்ஃபார்மான டிக்கெட். முடிஞ்ச வரைக்கும் எல்லா சேவாவுமே கொடுங்க. இதில் இமெயில் அட்ரஸ், உங்களோட சிட்டி, ஸ்டேட்டு இதெல்லாமே நம்ம டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். செலக்ட் டைப் கிடையாது. கண்ட்ரி நீங்கள் இந்தியா டைப் பண்ணிக்கணும். பின்கோடு. ஸோ அதுக்கு அடுத்தது நேமு, ஏஜ், ஜெண்டரு, ஃபோட்டோ ஐடியில் ஆதார் கார்டு மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். டீட்டெயில்ஸ் கொடுத்து கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு சேவா டேட்ஸ் வரும். அதை செலக்ட் பண்ணாலே இந்த மாதிரி நம்ம எல்லா சேவாவுமே செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் அதிகமான நாட்கள் என்ன சேவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரபாத சேவா தான் இருக்கும். ஸோ ஆகஸ்ட் மாதம் மந்த் ஃபுல்லாகவே உங்களுக்கு சேவா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 8315 டிக்கெட்ஸ் இருக்குது. மற்றபடி நமக்கு தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதலபாத பத்மாராதனைலாம் ஓரளவுக்கு சேவா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா தோமால சேவாலாம் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 10 டிக்கெட்ஸ் தான் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே கொடுப்பாங்க. அதனால செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நமக்கு சுப்ரபாத சேவா தான் அதிகம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா சேவாவுமே செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. எதில் செலக்ட் ஆனாலும் நீங்கள் தாராளமாக அதை பே பண்ணி கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. ஒவ்வொரு சேவாவுக்கு எவ்வளோ ரேட்டு, அதோட ரிப்போர்ட்டிங் டைம் எல்லாமே உங்களுக்கு இதிலே கொடுத்துருப்பாங்க. கண்டினியூ டு ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஜென்ரல் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் பிளிகிரிம் டீட்டெயில்ஸ் இருக்கும். கீழே நம்ம ஆகஸ்ட் மாதத்துக்கு செலக்ட் பண்ண சேவா கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு. உங்களுக்கு நாளைக்கு 12 மணிக்கு லைவாக இதிலே டிப்போட ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ புக்கிங் ஹிஸ்ட்ரி நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் பாருங்கள். சேவா எலக்ட்ரானிக் டிப்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை செலக்ட் பண்ணோன்னா இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும். டிப்போட ஸ்டேட்டஸ் இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி செலக்டடா நாட் செலக்டடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். நம்மளுமே ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் ஃப்ரீ தானே, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். செலக்ட் ஆகுனா ஓகே. ஆஃப்லைனில் நம்ம தர்ஷன் போகிறப்பையும் ஆர்ஜிதா கவுண்டரில் நம்ம ஆஃப்லைன்லேயே இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம் இன்ஃபர்மேஷன். பவித்ரோற்சவம் வருடாந்திர ஒரு ஆனுவல் சேவா பவித்ரோற்சவம் நடக்குது. நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை தான் திருமலைக்கு போவீங்க. ஒரு 2-3 நாள் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 3 நாளும் நம்ம தர்ஷன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்குது. ஒரு ஆர்ஜித சேவா கூட சேர்த்து பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா இந்த பவித்ரோற்சவம் ட்ரை பண்ணுங்கள். நம்ம 4 தடவை தரிசனம் பார்க்கலாம். ஸோ 3 நாள் நமக்கு பவித்ரோற்சவத்திலே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே அளவுக்கு நமக்கு மூலவர் தரிசனமும் பார்க்கலாம். ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இது திருமலையில் இருக்கக்கூடிய கோவிலை புனிதப்படுத்துறதுக்காக செய்யக்கூடிய ஒரு ஆனுவல் சேவா தான் இந்த பவித்ரோற்சவம். இதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இன்ஃபர்மேஷன் வேணும்னா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நபருக்கு 2500 ரூபாய். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேணும்னா 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இந்த சேவா டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. டிக்கெட் கவுண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஒரு மொபைல் நம்பரில் நம்ம 2 பேத்துக்கு புக் பண்ணிக்கலாம்.
ஒருத்தருக்கு மட்டும் வேணும்னா கூட நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ 22ஆம் தேதி நமக்கு வந்து 3 புக்கிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன புக்கிங் வேணுமோ அதை பொறுத்து செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இதுதான் புக்கிங்கில் இருக்க முக்கியமான அப்டேட்டு. அதுக்கு அடுத்தது டிடிடி வந்து போர்ட் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிடிடியோட போர்ட் மீட்டிங் வந்து அன்னமயா பவனில் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் டிடிடி வாரியம் சில முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க வந்து தீர்மானங்கள் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க விஷயம்னு பார்த்தோன்னா, திருமலையில் இருக்கக்கூடிய மற்ற ஓய்வு இல்லங்கள் வந்து 2 இல்லங்களை தவிர மற்றவங்க எல்லாமே வந்து தெய்வங்களோட பெயர்களை வந்து வைக்கணும், மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்தந்த நன்கொடையாளர்கள் இது வரைக்கும் பதிலளிக்கலை. இந்த ஓய்வு இல்லங்களின் பெயர்களை தேவஸ்தானமே மாற்றும் என்றும், சைனிக் நிவாஸ் அதாவது இந்திய இராணுவம் ஓய்வு இல்லத்தை பொறுத்தவரை பெயர் மாற்றத்திற்காக சம்மந்தப்பட்டவர்கிட்ட பேசிட்டு வரதா வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற மடங்கள் எல்லாமே வந்து கடவுளோட பெயர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. திருமலையில் உள்ள பெரிய உணவகங்கள் மற்றும் ஜனதா உணவுகளுக்கான உரிம கட்டணத்தை நிர்ணயிப்பதற்கான பிரச்சனை வந்து ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கதாகவும், பக்தர்களுக்கு தரமான உணவை வழங்குவதாக புகழ்பெற்ற நிறுவனங்களுக்கு அதை வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல ஆகாசகங்கா மற்றும் பாபவிநாச பகுதிகளில் பக்தர்கள் அதிக அளவில் வருகை தரும் சூழல்ல இங்க இருக்கக்கூடிய ஆன்மீக சுற்றுச்சூழல் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேலும் மேம்படுத்துறதுக்கு ஒரு திட்டத்தை வகுக்கிறதுக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. ஒண்டிமிட்டா கோவிலையும் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாத சேவைகளை மேம்படுத்துறதுக்கான ஒப்புதலும் வழங்கப்பட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு டிடிடி வாரியத்தில் எடுத்திருக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் அப்படின்ற மாதிரி வந்து டிடிடி அஃபிஷியலாக அவங்களோட ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்காங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு டெவலப்மெண்ட்டான விஷயங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அறிவிப்புகள் எல்லாமே வந்து பக்தர்களுக்கு சுலபமாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து டிடிடி அப்டேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ரீசெண்டாக கூட வந்து நேற்று ஒரு விஷயம் நியூஸில் பார்த்தோம். அதை பார்த்ததுமே தரிசனத்துக்கு போகிறவங்க கூட இப்படி நடக்குமா? ஸோ தரிசனம் போகிற இடத்துல நம்ம வந்து கடவுளை பார்க்கணும், அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கணக்கில் காத்து பக்தர்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்து சிரமப்பட்டெல்லாம் பார்த்துட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அந்த காத்திருப்பு அறையில் 2 லேடிஸ் பக்தர்கள் வந்து வாக்குவாதம் முற்றி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க. பட் அந்த இடத்துல வந்து அவங்கள விளக்கிறதுக்கான போலீஸோ இல்லை அவங்கள வந்து தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அங்கே இருந்த ஒரு சிலர் தான் வந்து அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய சண்டையை வந்து தீர்த்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து சாமியை பார்க்க போகிற இடத்துல இப்படி கூட சண்டை நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் அந்த நியூஸை பார்க்கும்போது இருந்துச்சு. சில வேளை வந்து ரொம்ப நேரம் பக்தர்கள் காத்திருக்கிறனால கூட அவங்களோட மனநிலை இப்படி மாறலாம். பட் காத்திருக்கக்கூடிய நேரத்தை குறைச்சா டிடிடி குறைச்சாங்கன்னா கண்டிப்பாக தரிசனம் போகிறவங்களுக்கு அது பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். நேரடி சர்வ தரிசனம் வந்து எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபில் ஆகி வெளியில் வந்து லைனில் பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி வந்து அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் எல்லாமே ஃபில் ஆகி ATGH சர்க்கிள் வரைக்கும் வெளியில் வந்து லைன் இருக்குது. காலையில் 7 மணி, இன்றைக்கி 7 மணி ஸ்டேட்டஸ் படி 15 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து எஸ்எஸ்டி டோக்கனில் தர்ஷன் போனீங்கன்னா நமக்கு வந்து வெயிட்டிங் டைம் இருக்கும் தான். ஆனால் வந்து ஒரு 5-6 மணி நேரத்துக்குள்ளே நம்ம தர்ஷன் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அதே மாதிரி தான் 300 ரூபா தரிசன டிக்கெட்டும் ஒரு 5 மணி நேரம் மேக்ஸிமம், மினிமம் ஒரு 2-3 மணி நேரத்தில் கூட நம்ம தரிசனம் பார்த்துக்கலாம். நேற்று வந்து 79,000 பேர் தரிசனம் வந்து பார்த்துருக்காங்க. பக்தர்களோட கூட்டம் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான ஸ்டேட்டஸாக இருக்குது. எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டர் வந்து நைட்டு 8 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. உங்களுக்கு 6 மணிலேருந்தே லைனில் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் வாங்குற மாதிரி பிளான் இருக்குன்னா என்ன டைம் ரீச் ஆனாலுமே கவுண்டருக்கு வந்து போயிருங்க. ரயில்வே ஸ்டேஷன்னா நீங்கள் விஷ்ணு நிவாசத்துக்கிட்ட போயிருங்க. மெயின் பஸ் ஸ்டாண்டுக்குன்னா ஸ்ரீனிவாசம் போயிருங்க. இதுவே நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் போகிறீங்க இல்லை நடைபாதை கிட்ட போகிறீங்க அப்படின்னா மூதேவி காம்ப்ளெக்ஸில் போய் வாங்கிக்கலாம். ஸ்ரீவாரிமெட்டு பொறுத்த வரைக்கும் டோக்கன்ஸ் வந்து காலையில் 6 மணியில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்டஸுங்க. முடிஞ்ச வரைக்கும் டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். அதுதான் இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸு அண்ட் வந்து சம்மர் ஹாலிடேஸு ரஷ்ஷான டேஸ்லாம் உங்களுக்கு அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். க்ரௌடோடு போனோன்னா நிறைய சிரமங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக டிடிடியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸ்னு பார்த்தோன்னா, மே 22ஆம் தேதி அன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு திருமலையில் உள்ள ஜபாலி ஹனுமனுக்கு தேவஸ்தானம் பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பிக்கும். ஒவ்வொரு ஆண்டுமே ஹனுமன் ஜெயந்தியின் போது தேவஸ்தானம் சார்பில் ஸ்ரீ ஜபாலி ஹனுமனுக்கு பட்டு வஸ்திரங்களை வழங்குவது ஒரு பாரம்பரியமான நடைமுறை.
அன்றைய தினம் டவுன்காட் சாலையில் உள்ள ஸ்ரீ பேடி ஆஞ்சநேய சுவாமிக்கும் 7வது மைல் பிரசன்ன ஆஞ்சநேய சுவாமிக்கும் சிறப்பு பூஜைகள் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது வந்து நீங்கள் மே 22ஆம் தேதி திருமலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஸோ ஆஞ்சநேயர் டெம்பிளில் நமக்கு வந்து ஹனுமன் ஜெயந்தி விழா வந்து நடக்கும். ஸோ அதுதான் வந்து டிடிடி அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே வேளையில் முதல் நாள் காட்ரோடில் இருக்கக்கூடிய ஏழுமலையில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன ஆஞ்சநேய சுவாமிக்கு வந்து சிலைக்கு மாலை 3 மணிக்கு வந்து சிறப்பு பூஜை வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் காலையில் 11 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் டிடிடி பக்தர்கள் உள்ளூர் வசதிகளுக்கு இலவச போக்குவரத்து வசதிகளை திருமலையிலிருந்து 7 மைலுக்கு வந்து திரும்பவும் திருமலா சேருவதற்கும் கூட ஏற்பாடு வந்து செய்யப்பட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது போகிறீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ரீசெண்டாக வந்து டிடிடிலேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டுங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டுன்னு பார்த்தோன்னா நமக்கு தர்ஷன் டிக்கெட்டுக்கான புக்கிங் தான். நீங்கள் ஆன்லைன்லேயே தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு புக் பண்ணிக்கலாம். எனக்கு அடுத்த மாதம் 300 ரூபா டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஹோமம் டிக்கெட்டோட புக்கிங் வந்து இருக்குது. இந்த புக்கிங் வந்து ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா 26ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகுது. அடுத்த மாதம் ஜூன் மாதத்துக்கான 300 ரூபா டிக்கெட்டுக்கு இருக்கக்கூடிய ஆன்லைனுக்கான கடைசி வாய்ப்பு இதுதான். ஆஃப்லைன்லேயே கொடுப்பாங்க. ஆனால் 50 டிக்கெட் அப்படின்னும் போது க்ரௌடு வந்து சில டைம் அதிகமாக இருக்கும். கன்ஃபார்மாக நமக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் திருமலாவில் ஸ்டே பண்ணணும்னா நம்ம ஆன்லைனில் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகிறப்போ தான் ரூம் வந்து ஓப்பன் ஆகும். இது இல்லாமல் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷன், கர்நாடகா கவர்மெண்ட்டோட அக்கமடேஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரூமோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 900 ரூபாய் வந்து நான் ஏசி ரூம் வந்து இருக்குது. அதை விட்டிங்கன்னா இன்னொரு நான் ஏசி ரூம் இருக்குது. ஏசி ரூம்லாம் 2000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கன்வீனியன்ட்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கிங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.